ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து இங்கே பண்ணலை. நான் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அக்கா வந்து ரொம்ப சூப்பராக செய்வாங்க சமையல் எல்லாம். சரி, அவங்க வந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு மசாலா பாத் ரெசிபி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருந்தது. சரி, நம்ம வீடியோ எதுக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்கா பண்ணதை தான் நான் வீடியோ எடுத்தேன். அது வந்து நிறைய காய்கறி எல்லாம் போட்டு ஒரு ஒன் பாட் ரெசிபி தான். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நான் பண்ணுற மாதிரி இல்லாமல் அவங்க ஸ்டைலில் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ எடுத்து நான் இப்போ உங்களுக்கு அதை தான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோட சேனல் உங்களுக்கு என்னோட ஸ்டைல் ஆஃப் குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் விடுறாங்க. 2 ஸ்பூன் நெய். அக்கா வந்து நல்லா செய்வாங்க, நல்லா சமைப்பாங்க. நான் வந்து அட்லீஸ்ட் அங்கே எதேர்ச்சியா போயிருந்தேன். அதனால சரி இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதிலேயே கொஞ்சம் பட்டை, கிராம்பு ஒரு ஒரு 2, 3 பீஸ் பட்டை, கிராம்பு, ஒரு 2, 3 ஏலக்காய், அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்காங்க. இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே, அதில வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம், அத வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. 2 பெரிய வெங்காயம் இந்த மாரி நார்மலாவே கட் பண்ணியிருக்காங்க. இது பண்ணி அத கொஞ்சம் வதங்குனதும், நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி, சும்மா பேருக்கு தான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்காங்க. அக்கா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணுவாங்க. இப்போ அதுல என்னெல்லாம் காய் போடுறாங்க அப்படின்னா, கேப்சிகம், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு, ஆம் இதெல்லாம் வந்து இப்போ கட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் 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 ஒரு ஒரு 15, 20 பீன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 3, 4 கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் ஒரே ஒரு 2, 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி, அதே மாரி அரைக்கிறதுக்கு என்ன எடுத்திருக்காங்க அப்டின்னா, ஒரு 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம். இது 4மே வந்து போட்டிருக்காங்க அரைக்கிறதுக்கு. இதுலயே வந்து ஒரு 2 பச்சை மொளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாம் 1/2 கட்டு. அதுக்கப்புறம் ஒரு பஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கைப்பிடி ஃபுல்லா. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சு விழுதா வச்சிருக்காங்க. அந்த விழுத வந்து இப்ப அந்த அ காய்கறியோட நம்ம விட்டாச்சு. இது வந்து இந்த மசாலா பாத் வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. நான் சாப்பிட்டும் பார்த்தேன். ஆ எங்களுக்காக தான் அக்கா பண்ணியிருந்தாங்க. 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக போட்டிருக்காங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து தனியா பவுடர் போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப வந்து அது கொஞ்சம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் உப்பு, அந்த சாதத்துக்கும் சேர்த்து எவ்வளோ உப்பு போடணுமோ அத போட்டிருக்காங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 2 டம்ளர் ரைஸு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் நம்ம இந்த காயெல்லாம் பண்ற வரைக்கும் ஊறிட்டுருக்கு. பாஸ்மதி ரைஸ் தான் இப்ப போட போறாங்க. கரம் மசாலா பவுடர் ஒரு 1 ஸ்பூன் போட்டிருக்காங்க. அது வந்து உங்க சௌரியம். ஏன்னா மசாலா வாசனை ரொம்ப பிடிக்கும்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 200 கிராம் பன்னீரு கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் இப்போ அதுல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது டிஃபரெண்ட்டாவும் இருந்தது. கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அதுக்காக தான் நான் வியூவர்ஸ்க்காக நம்ம இத எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத எப்படி பண்ணணுன்றத நீங்க பார்த்து அதே மாரி பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. இப்ப அந்த பன்னீரும் அதுல சேர்ந்திருக்கு. ஸோ நமக்கு காய்கறி, அப்புறம் புரோட்டீன் எல்லாமே ஒரே ரைஸ்ல கிடைக்குது. நமக்கு எப்பவாவது குழம்பு, ரசம் அதெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்ல அப்படின்னாலும், போரிங்கா இருந்தாலும் இந்த மாரி நம்ம பண்ணிக்கலாம். இப்ப பாஸ்மதி ரைஸு ஒரு 3 கப்பு 2 கப்பு கிடையாது. 3 கப்பு அவங்க கப்ல ஒரு 3 கப் எடுத்திருந்தாங்க. அது எந்த கப்ல நீங்க எடுத்துக்கிறீங்களோ, அதே மாதிரி அதுக்கு வாட்டர் நம்ம சேர்த்துக்கலாம்.
3 கப்பு ரைஸுக்கு நம்ம யூசுவலா 6 கப்பு தண்ணி விடுவோம். பட் பாஸ்மதி ரைஸுங்கும்போது 5 கப் விட்டா போரும். 1 கப் நம்ம குறைச்சியே விட்டுக்கணும். அப்பதான் வந்து சாதம் நல்லா பொல பொலன்னு வரும். இப்போ அந்த ரைஸையும் சேர்த்து ரொம்ப அரிசி உடையாத மாதிரி லைட்டா பெரட்டி விட்டுக்கணும். பெரட்டி விட்டுட்டு, அதுக்கு இப்போ 3 கப் ரைஸுக்கு அக்கா வந்து 5 டம்ளர் வாட்டர் ஊத்தினாங்க. அந்த 5 டம்ளர் வாட்டரும் வந்து இந்த ஜார்ல மிக்ஸி ஜார்ல இருந்த தண்ணி எல்லாம் சேர்த்து மொத்தம் 5 டம்ளர் ஊத்தியிருக்காங்க. இப்போ எல்லாம் உப்பு, காரம் எல்லாமே நம்ம போட்டுருக்கோம். உங்களுக்கு ஃபர்தரா வேணும்னா, இன்னும் கொஞ்சம் காரமா நீங்க சாப்பிடுவீங்கன்னா, ஒரு 2 கிரீன் சில்லி நீங்க கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரே ஒரு விசில் விட்டா போரும். ஒரு விசில் விட்டு ஓப்பன் பண்ணாலே கரெக்ட்டா இருக்கும் சாதம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தாளிச்சு கொட்டுற கரண்டில ஒரு 10 முந்திரி சின்னதா உடைச்சு போட்டு, கொஞ்சம் திராட்சை இத வந்து ஃப்ரை பண்ணி, அந்த ரைஸ்லயே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. ஆக்சுவலி முந்திரி நம்ம போடுவோம். திராட்சையும் போடும்போது அங்கங்க ஸ்வீட்டா அதுவும் டேஸ்ட்டா நல்லா இருந்தது. அது அது ஏதோ ஒரு இடத்துல அந்த திராட்சை வரும் இல்லையா? அப்ப ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிடுறதுக்கு. இந்த மாரி கரண்டியோட காம்பால கிளறியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து உதிரியா இருக்கிறதுக்காக முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணிட்டு கரண்டி காம்பால அக்கா கிளறி விட்டாங்க. ஸோ அது வந்து நல்லா வந்திருந்தது.